ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1959 மிக்கில்டால் விளாண்ட ரொம்பவே ஒரு எளிமையான கேம் பார்க்க போகிறோம். ஸோ நான் எதுக்காக இது ஒரு எளிமையான கேம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு இந்த கேமை வந்து பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமில் வந்து மிக்கில்டால் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ C5, நைட் F3, E6, இப்போ D4, CD4, நைட் D4, இப்போ A6 ப்ளே பண்ணுறாரு பிளாக். ஸோ இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே வந்து கான் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நைட் C3, குயின் C7, பிஷப் E3, நைட் F6. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்போ A3 புஷ் பண்ணுறாரு ஒயிட்டு. இப்போ B5. ஸோ டால் இந்த இடத்துல B5 புஷ் பண்ணி அவருடைய குயின் சைட் பான்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இப்போ பிஷப் D3, நைட் C6. ஸோ ஓப்பனிங்கில் ரெண்டு பேருமே பிரின்சிபல் படி அவங்களுடைய எல்லா பீஸுமே இப்போ வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒயிட் பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா மைனர் பீஸுமே இப்போ டெவலப் பண்ணிட்டாரு. அண்ட் ஒயிட்டுடைய எல்லா மைனர் பீஸுமே ப்ராப்பராக சென்டரில் வந்து அலைனாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா, நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. நைட் டெக் C6, டி டெக் C6, இப்போ கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ டால் வந்து E5 புஷ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்தராக E5 புஷ் பண்ணி இந்த ஒயிட்டுடைய பானை வந்து டம்ப் பண்ணுறாரு, இந்த E4 பானை. இப்போ H3. ஸோ இந்த இடத்துல H3 ப்ளே பண்ணி ஃபர்தராக இந்த G4 ஸ்கொயரை வந்து ஒயிட் வந்து தடுக்கிறாரு. ஸோ இந்த G4 ஸ்கொயருக்கு வரவிடாமல் இந்த நைட்டையும் இந்த பிஷப்பையும் தடுக்கிறாரு. இப்போ பிஷப் D6. ஸோ டால் வந்து அவருடைய இந்த மைனர் பீஸை டெவலப் பண்ணுறாரு. இப்போ டால் வந்து கேசல் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்டாரு. இப்போ நைட் E2, இப்போ கேசல். ஒயிட் வந்து அவருடைய பீசஸ்லாம் இப்போ வந்து ப்ராப்பராக ஷஃபிள் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா, நைட் G3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டை வந்து இந்த சைடு வந்து G3க்கு கொண்டு வராரு ரீமென்யூர் பண்ணி. இப்போ பிஷப் E6. ஸோ டால் பார்த்திங்கன்னா அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணி அவருடைய ரூக்கையும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இப்போ குயின் E2 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் E2 ப்ளே பண்ணி ஒயிட்டும் அவருடைய ரூக்கை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் D7. ஸோ இந்த இடத்துல டால் வந்து நைட்டை வந்து ரீமென்யூர் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் த போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இருக்குது. இப்போ என்னதான் ஒயிட்டோட பிஷப் இங்கே வந்தாலுமே பிளாக்கோடைய குயினும் பிஷப்பும் வந்து இங்கே நல்லாவே கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாங் டைனலில் பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ரூக் A D1. ஒயிட் வந்து இப்போ அவருடைய ரூக்கை கேம்குள்ளே கொண்டு வராரு. இப்போ ரூக் FC8 ப்ளே பண்ணுறாரு டால். இந்த இடத்துல இப்போ நைட் F5. ஸோ நைட் F5 ப்ளே பண்ணி நைட்டை வந்து பிளாக்கோடைய கிங் சைடில் ஒயிட் வந்து கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்போ பிஷப் F8 ப்ளே பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிஷப் வந்து F8ல் போட்டுட்டாரு. இப்போ பிஷப் G5. ஸோ பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, F6 ப்ளே பண்ணி அதை பிளாக் பண்ணுறாரு. இப்போ திருப்பி பிஷப் வந்து C1K போயிடுறாரு ஒயிட்டுடைய பிஷப்பு. இப்போ நைட் C5. இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து வெளியில் கொண்டு வராரு டால். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நைட் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த ரூக்கு வந்து கொஞ்சம் வழி கிடச்சிருச்சு. இப்போ ஒயிட் வந்து F4 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒயிட் வந்து F4 ப்ளே பண்ணது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒயிட் வந்து F4 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக அவருடைய இந்த ரூக்கை எடுத்துகிட்டு வந்து E1ல் போட்டிருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு கரெக்டான மூவாக இருந்திருக்கும். அப்படி இல்லைனா இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து E3ல் போட்டிருக்கணும். ஸோ இந்த E5ல் இந்த குயினை வந்து கொஞ்சம் அம்போன்னு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியாது. இந்த இடத்துல மிக்கில்டாலுடைய இந்த இடத்துல ஒயிட் வந்து F4 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒயிட் அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த சின்ன க்ளூவை கண்டுபிடிச்சிட்டாருன்னா பிளாக் வந்து ரொம்பவே சுலபமாக இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ டாலும் பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ரொம்பவே எளிமையாக இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு சின்ன க்ளூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா யாராக இருந்தாலுமே அதோடைய எண்டை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலிமா டால் வந்து செஸ் ரொம்பவே சுலபமானது அப்படின்றது நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுறாரு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. இந்த கேமை பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த பொசிஷனில் டால் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் நைட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்ட்டான மூவ். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் வந்து கண்டிப்பாக இந்த பிஷப்பை டேக் பண்ணி தான் ஆகணும். இந்த பிஷப்பை டேக் பண்ணதுக்கப்புறமா இதோடைய ஃபாலோ அப் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம E4 புஷ் பண்ணுறோம். E4 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை அட்டாக் பண்ணுறோம். இப்போ இந்த பிஷப்புக்கு எந்த விதமான ஸ்பேஸுமே கிடையாது. இந்த பிஷப்பை தான் நம்ம வந்து இப்போ ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி இந்த கேமையே ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதை டால் வந்து முன்னாடியே பார்த்துட்டாரு. இப்போ இந்த பிஷப்புக்கு எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது பாருங்கள். இங்கே போனோம்னா இங்கே பிளாக் பண்ணிருக்காரு. அண்ட் பின்னாடி இங்கே எங்கேயுமே போக முடியாது. ஒயிட்டுடைய பீஸே வந்து ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பிஷப் வந்து இந்த பானை டேக் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்ன தான் இந்த நைட் வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒயிட்டுடைய குயின் வந்து இந்த பிஷப்பை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் நம்ம இந்த பிஷப்பை வந்து திருப்பி இந்த ரூக்கை வச்சு அட்டாக் பண்ணுறோம். இப்போ இந்த பிஷப்பை வந்து பிளாக்குடைய 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒயிட்டுடைய ஒரே ஒரு பீஸ் தான் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போஸ் ஒயிட் வந்து அவருடைய ரூக்கை வந்து இங்கே கொண்டு வந்து டபுள் பண்ணி இந்த பிஷப்பை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா சிம்பிளாக நம்ம வந்து ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பி குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து குயினே போயிடும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் லாஸ் ஒயிட்டுக்கு. ஸோ பிளாக் வந்து சிம்பிளாக கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே
ரூக் FE1 ப்ளே பண்ணி ஒயிட்டால் சேஃப்கார்ட் பண்ண முடியாது. ஸோ ஒயிட்டுக்கு இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் D4 தான் ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும். ரூக் D4 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ டால் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக இன்னொரு ரூக்கை கேம்குள்ளே கொண்டு வராரு. இந்த ரூக்கை கேம்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா டோட்டலாக ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாலுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையே. ஸோ இந்த இடத்துல ரொம்பவே டீசெண்டாக இந்த கேமை வந்து ஒயிட் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த இடத்துல இந்த ரூக்கையும் வந்து கட்டி போட்டுட்டாரு டாலு அண்ட் இந்த பிஷப்பையும் கட்டி போட்டுட்டாரு. முக்கியமான விஷயம் இந்த பிஷப் மூலிமா நம்ம குயினை ஸ்கேன் பண்ணுறோம் ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் இந்த ரூக் டெக்ஸ் ரூக் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிடலாம். இப்போ இந்த பிஷப்பு பார்த்தீங்கன்னா அதே த்ரெட் அப்படியே இருக்குது. இந்த பிஷப் வந்து நம்ம 2 பீஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பிஷப்பாலையுமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இந்த பிஷப்பை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒயிட்டோடைய குயினும் போயிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ரூக் டெக்ஸ் ரூக்லாம் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் இந்த ரூக்கு தூக்கிட்டு எங்கேயாவது போகணுன்னு நினச்சா கூட சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகணுன்னு நினச்சா கூட இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. ஒயிட்டோடைய குயினே போயிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ஒயிட்டோடைய பிஷப் அண்ட் ஒயிட்டோடைய ரூக் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுட்டாரு. ஸோ இந்த பிஷப்பை டார்கெட் பண்ணி தான் மிக்கல் டாலோடைய எக்ஸலன்ஸே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபைனலாக இந்த பிஷப்பை எங்கேயுமே போக விடாமல் இந்த கேமை வந்து கட்டி போட்டுட்டாரு. ஸோ இது மூலிமா நம்ம மிக்கல் டாலோடைய ரொம்பவே ஒரு சிம்பிளிசிட்டியான சைடையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் ஒரு சிம்பிளிசிட்டின்னு சொல்கிறேன்னா ஸோ எப்பவுமே மிக்கல் டால் பார்த்தீங்கன்னா நிறைய பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுவார், குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுவார், ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுவார், அவருடைய பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். பட் இந்த கேமை பொறுத்த வரைக்குமே எந்த விதமான ஒரு சாக்ரிஃபைஸுமே பண்ணலை. அழகாக சிம்பிளாக ஒரு க்ளீன் டாக்டிக்ஸோட இந்த கேமை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த கேமை ஃபினிஷ் பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. இந்த ஒரு மெத்தடை பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து கரெக்டாக என் கேம் வரைக்கும் யோசித்து ப்ளே பண்ணக்கூடிய மெத்தடாகவும் இருந்தது. இதை வந்து திங்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேம் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.